நன்றி 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 நன்றி. ஷபரபரகதரா திரிகதுரோ திரிமனாத்துர கந்தனதிரே திரிதினமா ஷகதரகதரா திருதினமோ. நல்லவர் பராக்கிரமசாலியே, நோக்கி கெஞ்சுகிறோம். நீர் எங்களுக்காய் காரியங்களை நடப்பிக்கிற தேவனே, மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பெலன் 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 பெலன். நாங்கள் நம்பும் கண்மலையே, நாங்கள் நம்பும் கண்மலையே, நாங்கள் என்றைக்கும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருப்பவரே, முது நாமத்தை உயர்த்துகிறோம், முது நாமத்தை உயர்த்துகிறோம், முது நாமத்தை உயர்த்துகிறோம். அதிகாலையிலே கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி தேடுகிறோம், உம்மை நோக்கி தேடுகிறோம், உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனே, நாங்கள் உம்மை காணும்படி கர்த்தாவே எங்கள் கண்களை திறந்தருளோம், எங்கள் கண்களை திறந்தருளோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரபஷகா திடமனாதோருகோ ரிபரகா நினமெனேகோ திரிகே தேரினேமெனே கொந்தராத்துரு தினமனா தரகதனே தினமா ரிபரக்கந்தரா தர தினமே ஷக்கதரிகதரே தினமோ ஷகதரே தெரி தினமோ ரிகதர தெரி தினமா. இயேசு ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா. கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துங்கப்பா, கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே, கரம் பிடித்து நடத்துங்கப்பா, கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்லவர் வல்லவர் போதுமானவர், நல்லவர் வல்லவர் போதுமானவர். ரிபரா ஷகதரா துரதினமா. சகல தீங்கிலிருந்து எங்களை விலைக்கு காக்கிற தெய்வமே, சாத்தானின் சகல தீங்கிலிருந்து என் குடும்பத்தை விலைக்கு காக்கிற தெய்வமே. ரிபரா தினமனோகோ திரிதினமா ஷகதரா திருதினமே ரிபரகதரா தினமனா ரிகதர தினமோ ஷகதரா திருதினமா. குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சாத்தானின் மதில்கள் எப்பொழுது தகர்க்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. குடும்பங்களிலே பிரிவினையை கொண்டு வந்திருக்கிற எல்லா மதில்களும் இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்பட்டு போவதாக. குடும்பத்துக்குள்ளே தேவ திட்டத்துக்கு விரோதமாய் விதைக்கப்பட்ட விதைகள் இப்பொழுது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு போவதாக. குடும்பத்திலே கர்த்தருக்கு விரோதமாய் முளைத்த களைகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வேரோட புடுங்குகிறோம், வேரோட புடுங்குகிறோம், வேரோட புடுங்குகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நூதனமான உபதேசத்தினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இப்பொழுது சுகமடையட்டும் ஆண்டவரே, சுகமடையட்டும் கர்த்தாவே, சுகமடையட்டும் ஆண்டவரே. ரிபரா ஷகதரா திருதினமா ரிபரகதரா தினமனோ தெரிகதரா தர தினமெனேகோ தெரிகதர தினமா ஷிபரக தினமினரபரா தெரிகதர தினமா. ரிபரக துர் ஆலோசனை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். குடும்பத்துக்கு விரோதமாய் கொண்டு வரப்பட்ட துர் ஆலோசனையை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். உறவினர்கள் மூலமாய் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்ட துர் ஆலோசனையை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். உறவினர்கள் மூலமாய் வந்ததான கன்ஃபியூஷன்ஸ் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். சந்தேகங்களை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். பிரிவின ஆவியே இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தை விட்டு வெளியேறு, குடும்பத்தை விட்டு வெளியேறு. ஷபரகா தின தினமா ரிகதரா தர தினமா. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவுள் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரிவினையை விரும்புகிற கலகத்தின் ஆவி குடும்பத்தை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தில், குடும்பத்தை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தில். ரிபரா ரிபரா காந்தரா தர தினமா ஷகதரா. விடுவிக்கிறோம் 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 விடுவிக்கிறோம். பபா பகதரா தினமா திகதரோத்துரு தினமோ ரிகதராத்திரு தினமா ரிபரகதராத்திரு தினமே ஷிகதரே தினமோ ரிகா ரகதராத்திரு தினமா. ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, இயேசுவின் ரத்தம் ஜெயா, இயேசுவின் ரத்தம் ஜெயா,
இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ரிபரபதரபகதரா தினமோ ரிகதரிக தினமோ ரிகதரகதரா தினமனாத்திரு தினமே ரிபரிகதரிகதரா தினமனா ரிகதரிக்கோ ரிகதரிக்கந்தராத்திரு தினமா. குணமாக்குங்க ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை குணமாக்குங்கப்பா, எங்கள் குடும்ப உறவுகளை குணமாக்குங்க ஆண்டவரே. விரிசல் உள்ள இடங்களிலே தேவனுடைய ஆறுதல் கடந்து வரட்டும். நீர் தமது தைலத்தாளங்களை பூசி குணமாக்குங்க ஆண்டவரே, தைலத்தால் பூசி எங்களை குணமாக்குங்க ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற எல்லா காயங்களை இயேசுவே தமது தைலத்தால் பூசி குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஆண்டவரே. Baba baba gadara radine more kandara dine mora shigedere gedine mori gadara dine mene ribareka radine mena rigadareko direke dine menaka dine dine. ரத்தம் ஜெயா, இயேசுவின் 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 ரத்தம் ஜெயா. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ரிபா பாபா ஷகதராக்கரதினமா. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற எல்லா பிரிவினை இந்த வேளையிலே குணமாகட்டும் ஆண்டவரே. தகப்பனே மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இணைந்து வாழக்கூடாதபடி உண்டு பண்ணி வைத்திருக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் இப்பொழுது அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக. ரபா நிமனா திகுதுருக்கோ ரீப்பருக்கா தீத்தினி நேத்துரு கதரா தரதியனமா. பிரிந்த குடும்பம் இணையட்டும் இயேசுவின் நாமத்தில், பிரிந்த குடும்பம் இணையட்டும் இயேசுவின் நாமத்தில், பிரிந்த குடும்பம் இணையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென் 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 ஆமென். பிரிவினை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானே, எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறு. ஷபரா தினமா அரிக தராத்தர தீனமா. பிரிவன ஆவியை கடிந்து கொள்கிறோம், பிரிவன ஆவியை கடிந்து கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில், பிரிவன ஆவியை கடிந்து கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஷபா ரிகா ரத்தரா. குடும்பத்தில் விரிக்கப்பட்ட மறைமுகமான கண்ணிகள் தரிப்புண்டு போகட்டும். குடும்பத்தில் விரிக்கப்பட்ட மறைமுகமாக விரிக்கப்பட்ட எல்லா கண்ணிகளை இயேசுவின் நாமத்தில் தரிப்புண்டு போவாயாக என்று கட்டளை கொடுக்கிறோம். தரிப்புண்டு போகட்டும், தரிப்புண்டு போகட்டும். ஷபரிக ரபரா தினமன கந்தரா திரதி நமா. குடும்ப வாழ்க்கைக்கு எதிரியாக எழுப்பப்பட்ட உண்டாக்கப்பட்ட உடன்படிக்கைகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். பிசாசினால் செய்யப்பட்ட விரோதமான திருமணத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்ட ஷபரகா ரிகதரா உடன்படிக்கைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், உடன்படிக்கை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். திருமணம் ஆக கூடாது என்று செய்யப்பட்ட சாபங்கள், சொல்லப்பட்ட சாபங்கள், எழுப்பப்பட்ட சாபங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். Baba baba bagadara mana dinamana kandara dinema shagadara dinama rigadara. We cancel delayed marriage. We cancel delayed marriage in Jesus' name. We cancel delayed marriage in Jesus' name. Ribarakarathir dinama. குறித்த காலத்தில் நடக்க வேண்டிய திருமணத்தை தள்ளி போடுகிற எல்லா அந்தகார தந்திரங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. தடைகளை நீக்குங்கப்பா, தடைகளை நீக்குங்க ஆண்டவரே, தடைகளை நீக்குங்க ஆண்டவரே. தடைகளை உடைங்கப்பா, தடைகள் உடைக்கப்பட்டு போகட்டும், தடைகள் உடைக்கப்பட்டு போகட்டும். ரிபரா திடவர காந்தா திகதிரி தினமா ரிகதரா ரிபரகதிரி கதினமா ஷகதரை காந்தரா திர தினமா. எங்கள் குடும்பத்தில், எங்கள் உறவினர்கள் மத்தியில், சபையிலே திருமண தடையை உண்டு பண்ணுகிற பொல்லாத சாத்தானே, தேவ சித்தத்துக்கு விரோதமாய் வருகிற பொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம், இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம், இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். ரிபரா திரமரா ஷகதராத்திர தினமா. திருமண வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிற பொல்லாத சாத்தானை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கட்டுகிறோம்.
ஆமென் 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 ஆமென். உறவுகள் குணமாக்கட்டும், உறவுகள் குணமாகுவதாக. கணவன் மனைவிக்கு இடையே உறவுகள் பலப்படுவதாக. பெற்றோர் பிள்ளைகள் ஒரு உறவு பலப்படுவதாக. ரிபராதா ரபா ஷகதரா கந்தரா திருதி நமா ஷகதரா திருதி நமா. துஷணமான வார்த்தைகள் இனி குடும்பத்தில் கேட்க கூடாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. திருமண உறவை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. திருமண உறவை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ரிபரதரா திகதரா ரிபரகதரா தினமா ஷகதரா திரு தினமா ரிகதரா திரு தினமா. இணைக்கப்படட்டும் திருமண பந்தங்கள், இணைக்கப்படட்டும் திருமண பந்தங்கள், இணைக்கப்படட்டும். ரிபரா ஷகதரா கந்தரா தினமே ரிகதரோ திரு தினமா. நீதிமன்றத்தில் இருக்கிற எல்லா வழக்கை இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறோம். டிவோர்ஸ் வழக்கை இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறோம். ரிபரா ரிகதரா சேர்ந்து வாழக்கூடாதபடி எழுப்பப்பட்ட எல்லா கேசஸ் we cancel in Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிரிவினைக்கு அனுப்பப்பட்ட, பிரிவினைக்கு செலுத்தப்பட்ட, உண்டாக்கப்பட்ட எல்லா வழக்குகள் எப்பொழுது உடைக்கப்பட்டு போவதாக. தேவ சித்தம் நிறைவேறட்டும். ரிபரா தினமா ஷகதரா தினமே ரிகதரக்கோ ரிபரை கந்தரா ரிபரகதரா தினமா. We bring down all divorce cases. ரிபரா ஷகதரா தினமா ரிகதரா தினமா. We bring down all divorce cases in Jesus name. கிறிஸ்தவர்கள் மத்தியில, சபை மத்தியில, விசுவாசிகள் மத்தியில உருவாக்கப்பட்டிருக்கிற பதில் போல உயரமாய் உருவாக்கப்பட்ட பிளவை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தரமட்டமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகம் உண்டாகட்டும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகட்டும், புரிதல் உண்டாவதாக, பக்தி உண்டாவதாக, தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டாவதாக. ரிபரா தினமா ஷகதரா ரிபரக்காந்தி நமோ ரிகதரா திரு தினமா. குடும்ப வாழ்க்கையில இழந்த சமாதானத்தை கர்த்தருடைய நாமத்தில் சுதந்திரிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தில் திருப்பிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிசாசு திருடி போன திருமண வாழ்க்கையில் உள்ள சந்தோஷமான கூடுகையை, பிசாசு கெடுத்து போட்ட காரியங்களை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் திருப்புகிறோம். மகிழ்ச்சியான நாட்களை திருப்புகிறோம். கர்த்தர் உண்டு பண்ணின இந்த பந்தத்தில் பிசாசு கொண்டு வந்த கசப்பை இயேசுவின் நாமத்தில் வேரோட பிடுங்கி அப்புறப்படுத்துகிறோம். நன்மை உண்டாகட்டும் கர்த்தாவே, நன்மை உண்டாகட்டும் ஐயா. திருமண உறவில் நன்மை உண்டாகட்டும், கணவி மனைவி மத்தியில் நன்மை உண்டாகட்டும், பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும். ரிபரா ஷகதரா காந்தனா ரிகதிரமா ரிகதிரி காந்தனா ரிபரகா ரகாந்தனா திருதினமா ரிபரகந்தனா திருதினமா. திருமண வாழ்க்கையில் இருக்கிற அதிருப்தியை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுவித்து ஜெபிக்கிறோம். சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை கட்டளையிடுகிறோம். அதிருப்தியின் திருமண வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் ஒரு நன்மையை கட்டளையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்போம். எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தருகிற விடுதலைக்காக, கர்த்தர் தருகிற விடுதலைக்காக, கர்த்தர் தருகிற விடுதலைக்காக. ஷபரகதர பரகந்தனா தினமா ரிபரா. இனி வருகிற கொடிய வாழ்க்கையில நமது திருமண பந்தத்தை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சத்துரு உட்புகுதல் நம்முடைய குடும்பத்தில் வராதபடி கர்த்தர் தாமே பரலோக வேலியை அமைத்து பாதுகாத்து நம்மை விடுவிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரிபரபரகதரா ரிபரகதரா தினமா ஷகதரா கதரா ரிபரகதரா தினமனா ரிகதரா ரிபரகதரி கதரோ ரிபரா ஷபரை கந்தனா தினமா. எங்கள் கூரே நிழலிலே சமாதானம் பெரிதா இருக்கட்டும். எங்கள் கூரே நிழலிலே சந்தோஷம் பெரிதா இருக்கட்டும். எங்கள் கூரே நிழலிலே கம்பீர சத்தம் பூரணமா இருக்கட்டும். எங்கள் கூரே நிழலிலே டெலிவரன்ஸ், விடுதலை, விடுதலை, சகல கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உண்டாகட்டும்.
ரிபா ரிபா ரெகதா அதிகதி நமஷகதரா கந்தனா ரிபரா தினமா திருமண வாழ்க்கையில போடப்பட்டு இருக்கிற கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்துல. கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்துல. கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்துல. பலனாகிய எங்கள் கர்த்தாவே நீ வல்லமையா இறங்குங்கப்பா, வல்லமையா இறங்குங்க. எங்களை விடுவிக்கிற கரத்தினால் இறங்குங்க ஆண்டவரே. ஷபரகா ரிபரகதரா ரிபரகதரா ரிபரகதனாமா ரிபரகதுரு ரிபரகதிரேக்கு ரிபரகதினேமனா ரிபரகதினேமனோ திரேக்கு தே திதேக்கு தே திதே திதே திதே. கசப்பு மாறட்டும், கசப்பு மாறட்டும், கசப்பு மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. அதிருப்தி மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. ஷபா ரிகா ரிகதனாமா ரிகதரா. உலகம் குடும்பத்தில் இருக்கிற கிரியை செய்கிற ஆண்டு கொள்கிற உலகத்தை இயேசுவின் நாமத்துல கட்டுகிறோம். உலகம் எங்களை ஆண்டு கொள்ள கூடாது. பொருளாசை, பொருளாசையே, குடும்ப நிம்மதியை கெடுக்கிற பொருளாசையே இயேசுவின் நாமத்துல இப்பொழுது உன்னை கட்டுகிறோம். வெளியேறு 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 வெளியேறு. ஷபரகரதினமா ரிபரிகதிகோரகோ. குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற பொருளாசை, பொருளாசையினால் வருகிற பிரிவினை இயேசுவின் நாமத்துல இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். திருமண வாழ்க்கை கெடுக்கிற பாவக்கிரியைகள், 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 கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற பாவ கிரியைகளை கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சுட்டரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை சுட்டரிக்கிறோம். எங்களை கழுவுங்கப்பா, எங்களை கழுவுங்க ஆண்டவரே, எங்களை கழுவுங்க ஆண்டவரே. ஷபரிகதரபா அதிகதரா ரிபரிகதரமா ரிகதரா திரிகதினிமோ. எங்களை கழுவோ இயேசுவின் ரத்தத்தினால், எங்களை கழுவோ பள்ளிபீட ரத்தத்தினால் எங்களை கழுவோ. எங்க திருமண உறவை பரிசுத்தப்படுத்தும், திருமண உறவை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. குடும்ப உறவை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் கணவனை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என் மனைவியை பரிசுத்தப்படுத்தும். எனி பாண்டேஜ், எனி அடிமைத்தனம், எங்க குடும்பத்தில் இருக்கிற அடிமைத்தனம், கணவனை நடத்துகிற அடிமைத்தனம், மனைவியை நடத்துகிற அடிமைத்தனம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு போகட்டும். கரமா ரிபரகதனமா ரிகதே ரே பே ரிகதரோ தெரி பே நிமனக்கரா ரிபரகதரி மனோ தெரிகதரி மினிக்கோ தெரிகதரை கந்தனா. கோபம், கோபங்கிற அடிமைத்தனம் இப்பொழுது உடைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். ரிபரா ஷகதரக்கரா தினமா. கோபம் இனி எங்களை ஆளக்கூடாது. என்னுடைய திருமண வாழ்க்கையில கோபம் ஆளக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். ஷபரை கந்தனா. மனஸ்தாழ்மையும் சாந்தமுள்ள ஆவியும் இப்பொழுது எங்க குடும்ப உறவை ஆண்டு கொள்ளட்டும், எங்களை நடத்தட்டும். தேவ சமாதானம் எங்கள் மத்தியிலே, எங்கள் பிள்ளைகள் மத்தியிலே, சபையிலே, சபையில் இருக்கிற குடும்பங்களிலே, திருமண வாழ்க்கையில இப்பொழுது சமாதானத்தின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பாபா 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 கதரா பரகதரா கதரா தினமா ரிகதரா திரி தினமா ஷகதரை கந்தனா ரிபரகதரா கதரா திரி தினமா ரிபரகதரா தினமா ஷகதரை கந்தரை தினமா ஷகதரா. குடும்ப உறவில் இருக்கிற கட்டுகள், சங்கிலிகள், 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 சங்கிலிகள் ரிபரா ரிகதரை திரி தினமா இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். சங்கிலிகளை உடைக்கிறோம். ரிபா ஷபா ரிகதரா தினமா. பரலோக வல்லமையை கொண்டு உடைக்கிறோம். பரலோக வல்லமையை கொண்டு உடைக்கிறோம். பரலோக வல்லமையை கொண்டு உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சிறையிருப்பு மாறட்டும். திருமண வாழ்க்கையில சிறையிருப்பு மாறட்டும்.
ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை ஒரு சிறையிருப்பை போல இருக்கிறது என்று கதறுகிற ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையில இப்பொழுது கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து அவர்களை விடுவிக்கட்டும். விடுவிக்கிறோம். சிறையிருப்பை மாறட்டும். பாபா ரிதே நம ஷகதர கிதிரபா திகதனா திகதினமோ ரிகதிரி கந்தரோ ரிபரிகதிரி பா ரிகதிரி கந்தரா ரிபரிகதிரி தினமா ஷகதிரி கிந்திரி. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெயிக்கிறோம். நாங்கள் முற்றிலும் ஜெயமுள்ளவர்களாக இருக்கிறோம். முற்றிலும் ஜெயங்களுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென் 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 ஆமென். பலவானை முந்தி கட்டுகிறோம். பலவானை முந்தி கட்டுகிறோம். பலவானை முந்தி கட்டுகிறோம். பலவானை முந்தி கட்டுகிறோம். பலவன் முந்தி கட்டுகிறோம். ஒரு ரபா ஷகதரா. எங்கள் திருமண வாழ்க்கை நறுமணமாய் மாற்றுங்கப்பா. எங்கள் திருமண வாழ்க்கை நறுமணமாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் திருமண வாழ்க்கையை சாட்சியாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் திருமண வாழ்க்கையை சாட்சியாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் திருமண வாழ்க்கையை நறுமணமாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பம் ஆண்டவரே கிறிஸ்துவின் வாசனை வீசுகிற இடமாய் மாற்றுங்கப்பா. பாபா பகதர தினமா ஷகதரை கந்தரா திரு தினமா ரிகதரா கந்தரா ரிவரிக திரிக தினமோ ஷகதிரை கெந்திரை திரு தினமா ரிவர கந்தரா திரு தினமா. சந்தேகங்களை இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகங்களை இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்கிறோம். சந்தேகத்தை உண்டாக்குகிற பொல்லாத சாத்தானே வெளியேறு. குடும்பத்தை விட்டு வெளியேறு. குடும்பத்தை விட்டு வெளியேறு. திருமண பந்தத்தை விட்டு வெளியேறு. திருமண வாழ்க்கையை விட்டு வெளியேறு. சந்தேகத்தை உண்டாக்குகிற சாத்தானே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு 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 வெளியேறு. பாபா பாபா கதரா மரகதரா தின மரகதரா திரி பரகதரா ரிபரிகதரா கதரா திரி தினமா ஷகதரே ரிபரிக திரி கதுரு ரிபரிகதனமா ரிகதனெக்கிந்தனே ரிபரகந்தனா ரிகதரா. எல்லா காரியங்களும் பலமாய் ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். பலவானை கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவானை கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் கிளை செய்கிற பலவானை கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வல்லமைகளை கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்தகார வல்லமைகளை கட்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். இனம் புரியாத கட்டு, இனம் புரியாத பலவான், இனம் புரியாத வல்லமை, அந்தகாரத்தில் கிளை செய்கிற வல்லமை இனி என் குடும்பத்தில் ஆளாதிருப்பதாக. திருமண வாழ்க்கையில் ஆளாதிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டி வெளியே போய் என்று கட்டளை கொடுக்கிறோம். ரபா ஷப ரிகதரமா ரிகதரை கந்தனா ரிபரகதரை கந்தனா ரிபரை கந்தரா திரு நமா ஷகதரை கந்தனா திரு நமா. வெறுமையான பேச்சு, வெறுப்பு பேச்சு, வெறுப்பு பேச்சு, வெறுப்பை கொண்டு வருகிற பேச்சு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கேன்சல் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாபா பகதரிதி நமா ஷகதரை கந்தனா. அன்ப்ரொடக்டிவிட்டி, திருமண வாழ்க்கையில கனியே இல்லாத வாழ்க்கையை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். ரிபரக்கந்தனா ஷகதிரை கந்தினே. கனி உள்ள வாழ்க்கைக்கு விரோதமாய் கடந்து வருகிற பொல்லாத சாத்தானை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். வெளியேறு. என் திருமண வாழ்க்கையை விட்டு வெளியேறு பொல்லாத சாத்தானே. என் திருமண வாழ்க்கையை விட்டு வெளியேறு பிசாசு. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு பிசாசு. பாபா பாபா கதரமா ரிகதரா தினமா ரிகதரி தினமா ஷகதரி கந்தனா ரிவர கந்தனா. மாம்சத்திற்குரிய நன்மையை பிடித்து வைத்திருக்கிற பலவானை கட்டுகிறோம். மாம்சத்துக்குரிய நன்மையை பிடித்து வைத்திருக்கிற பலவானை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். கரத்தை எடு, கரத்தை எடு, கரத்தை எடு, கரத்தை எடு இயேசுவின் நாமத்தில். கரத்தை எடு இயேசுவின் நாமத்தில். வல்லமையை கட்டி ஜெபிக்கிறோம். உன்னுடைய எல்லா பாண்டேஜ் broken in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தில் எல்லாம் அடிமைத்தனம், கட்டுகள், சிறையிருப்பு முறிக்கப்பட்டு போகட்டும்.
Baba bara barigada nama rigadi nama shagadi neme nikandara riba rigada ramana karadi neme nikindiri di nama shagadara. Marital disability இனி இருக்க கூடாதபடி தேவன் தமது வல்லமை உள்ள கரத்தினால் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். திருமண வாழ்க்கையில் இருக்கிற இயலாமையை இப்பொழுது குணமாக்குகிறோம். இயலாமையை நாங்கள் குணமாக்குகிறோம். மேரிட்டல் லைஃப்ல இருக்கிற இயலாமையை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இல்லாமல் போகும்படி கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம் 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 ஜெபிக்கிறோம். ஈவில் ஃபோர்சஸ் குடும்பத்துக்குள்ளே கிரியையில நடப்பிக்கிற தீங்கான வல்லமை, பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்குகிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். திருமண தடை உடையட்டும், திருமண தடை உடைத்தோம். இயேசுவின் நாமத்தில் திருமண தடைகளை உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் திருமண தடைகளை உடைக்கிறோம். பாபா பகதர பரிக்கந்தரா திருதி நம அரிகதர திருதி நெமோ ரிபரிகதர பரிகதர கதர மரகதர கதரதி நம ஷகதர. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திருமண தடைகளை உடைங்க ஆண்டவரே. விசுவாசிகள் குடும்பத்தில் இருக்கிற திருமண தடைகளை உடைங்க ஆண்டவரே. உடைக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். திருமண தடைகள் உடைக்கப்படட்டும். விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. திருமண வாழ்க்கைக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட மதில்களை இப்பொழுது வேரோடு புடுங்கப்பட்டு போகட்டும், அடியோடு அழிக்கப்பட்டு போகட்டும், கல்மீனாக்கப்பட்டு போகட்டும். Baba baba gadara baragadara baragadara dinama shagadari gadara baragadara dinama rigadara ribari gadari kadana tiri dinama rigadara shagadara ribari gadara tiri dinama digadari tiri dinama shagadara. திருமண முறிவை குணமாக்குகிறோம். திருமண முறிவை குணமாக பண்ணட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் திருமண வாழ்க்கையின் முறிவிலிருந்து கர்த்தர் விடுதலை தந்தருள முடியாய் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை கட்டளையிடுகிறோம். We cancel divorces. Shababababara karadinama. Ribaragadaradi mene kodoro. Ribaradaradinama shikedere kedere. ரிபரா நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறோம். நெகட்டிவ் கன்ஃபெஷன், நெகட்டிவ் கன்ஃபெஷன், நெகட்டிவ் கன்ஃபெஷன், எதிர்மறையான வாக்குகள், எதிர்மறையான பேச்சுகள், திருமண வாழ்க்கைக்கு இனி முடியாது இயலாதுங்கிற திருமண வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் பி புரோக்கன். திருமண வாழ்க்கைக்கு விரோதமாக இடப்பட்ட சாபத்தை முறிக்கிறோம். திருமண வாழ்க்கைக்கு விரோதமாக இடப்பட்ட சாபத்தை முறிக்கிறோம். மனிதர்கள் இடப்பட்ட சாபத்தை முறிக்கிறோம். மனிதர்கள் இடப்பட்ட சாபத்தை முறிக்கிறோம். விக்கிரகத்தின் ஆவியினால் இடப்பட்ட சாபத்தை முறிக்கிறோம். விக்கிரகத்தின் ஆவியினால் இடப்பட்ட சாபத்தை முறிக்கிறோம். பாபா பகதனமா ரிகதரி கதரோ. அற்புதம் நடைபெறட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடைபெறட்டும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில அற்புதம் நடைபெறட்டும் ஐயா, எங்க வாழ்க்கையில அற்புதம் நடைபெறட்டும் ஆண்டவரே, அற்புதம் நடைபெறட்டும் ஆண்டவரே. பக்தியுள்ள குடும்பமாய் மாற்றோ, தெய்வ பக்தியுள்ள குடும்பமாய் மாற்றோ. அவ பக்தி எடுத்து போடோ, நிர்விசாரத்தை எடுத்து போடோ, அசுத்தத்தை எடுத்து போடோ, கீழ்ப்படியாமை எடுத்து போடோ. உமக்கு பிரியமான வாழ்க்கையை கர்த்தர் நாங்கள் பெற்றுக்கொள்ள இதோ தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஜீசஸ். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிபரகதர பரோதுரோ ரிபரிகதரிகதரிகதி நமோ ரிகதரிகதி நம அஷ்கதரிகதரிகதி நமோ
ரிபரிகதரது நம ஷகதரகதரகதரகத நம ரிகதரகதரதி நமோ ரிகதரகதரகத நம ஷகதரே ரிபரா தினமெனிக்கோ திரிகதிரே இயேசுவே ரிபரிகதரகதரதி நம ஷகதரே தரதி நமோ இயேசுவே 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 தகப்பனே 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 Jesus, oh Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Yesu Raja, 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 Yesu Raja. Shabarigaduro dirimenekin diritiri dinamo rigadari kandana dinamo. Jesus, Jesus, Jesus. Amen. Jesus. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர், என்னை அழைத்தது உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்ததும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர், என்னை அழைத்தம் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவாமே. என்னை அழைத்தம் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன், வனாந்திரமோ வாடாத மனமே காளையை அனுப்பிடுவார். வனாந்திரமோ வாடாத மனமே காளையை அனுப்பிடுவார். தண்ணீர்கள் இல்லையோ எண்ணி பரவரே, நன்மைகள் எத்தனையோ. ஆமே, தண்ணீர்கள் இல்லையோ எண்ணி பரவரே, நன்மைகள் எத்தனையோ. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர், என்னை அழைக்கும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆமே, என்னை அழைக்கும் உன்னத என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன், சோதனை வேளையோ சோதாதே மனமே இயேசுவை சார்ந்திடுவார். சோதனை வேளையோ சோதாதே மனமே இயேசுவை சார்ந்திடுவார். யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள், என்றென்றும் ஜீவிப்பாயே. ஆமே, யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள், என்றென்றும் ஜீவிப்பாயே. ஆபிரகாம் தேவன் சொல்லுவோம். எஸ், யாக்கோபின் தேவனவர், என்னை அழைத்ததும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஹல்லேலூயா. என்னை அழைத்ததும் உன்னத என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன், கசந்த மரவோ கவலை வேண்டாமே, கர்த்தர் உன்னோடே உள்ள
உள்ளார். கசந்த மரவோ கவலை வேணாமே, கர்த்தர் உன்னோடே உள்ளார். ஜெபத்திலே நீ விழிப்பாயிருந்து வெற்றியை சேர்த்திடுவார். ஜெபத்திலே நீ விழிப்பாயிருந்து வெற்றியை சேர்த்திடுவார். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர். என்னை அழைக்கும் உன்னத வழியில் என்றென்று நடத்திடுவார். என்னை அழைத்தார் ஆபிரகாம் தேவன். அல்லேலூயா பாடி இயேசுவை துதித்து அனுதினம் ஜீவிப்பாயே. அல்லேலூயா பாடி இயேசுவை துதித்து அனுதினம் ஜீவிப்பாயே. அவரின் சித்தம் நித்தமும் செய்ய அவளாய் கீழ்ப்படிவார். அவரின் சித்தம் நித்தமும் செய்ய அவளாய் கீழ்ப்படிவார். சொல்லுங்க, அவரின் சித்தம், அவரின் சித்தம் நித்தமும் செய்ய அவளாய் கீழ்ப்படிவார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், அழைக்கும் ஆபிரகாம் தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் தந்த சகல ஜெயத்திற்காய், நன்மைக்காய், விடுதலைக்காய், கர்த்தர் கொடுத்த ஜெயமான பாதைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம்முடைய தேவன். Jesus, Jesus. Jesus. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 13:4. சரி, மறுபடியும் முதல்ல இருந்து வாசிங்க. போதும். விவாகம் யாவருக்குள்ளேயும் கனமுள்ளதாயும். விவாகம் அல்லது திருமணம் அல்லது தேவன் உண்டு பண்ணின இந்த உறவு, the relationship, the marital relationship, கர்த்தர் உண்டு பண்ணினார், மனிதனால் ஏற்படுத்தினது அல்ல. இது தேவனுடைய ஊழியம், இது தேவனுடைய காரியம். ஆகையால் அதை பரிசுத்த அலங்காரத்துடனே அதை என்ன செய்யணும், அதை ஹேண்டில் பண்ணணும். ஆராதனை எப்படி கர்த்தருக்குரியது, அது பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுமோ அதுபோல தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பந்தம் தான் திருமண பந்தம், ரிலேஷன்ஷிப். ஆகையால் இது யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. ஆனரபிள், honorable in all. Marriage is honorable in all. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்குரிய கனம், அதற்குரிய ரெஸ்பெக்ட், டியூ ரெஸ்பெக்ட் டு பி பெய்டு. திருமணத்திற்கு
அல்லது திருமண வாழ்க்கை கணவன் மனைவியாக ஒரு வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த உறவை என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அதை கனம் பண்ணுங்க, கனவீனப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. கனவீனப்படுத்தக்கூடாது. பேச்சில் நடக்கையில் கனவீனப்படுத்தக்கூடாது. நாம் நம்முடைய திருமண பந்தத்தையும் அல்லது திருமண வாழ்க்கையும் அல்லது அந்த திருமண உறவையும் கனவீனப்படுத்தக்கூடாது. மற்றவர்களுடைய வீட்டிலையோ உறவினர்களையோ விசுவாசிகளையோ யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய திருமண உறவையும் என்ன செய்யக்கூடாது? கனவீனப்படுத்த கூடாது. எப்படி கனவீனப்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னா, பிரிவினை கொண்டு வரக்கூடிய காரியங்கள், கசப்பு கொண்டு வர காரியங்கள், மெச்சூரிட்டி இல்லாத பெற்றோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, புதிதாக திருமணமான பிள்ளைகள் இடத்துல ஒரு நல்ல உறவை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க 2 பேருக்குள்ள எப்பவும் ஒரு கசப்பையே உருவாக்கிட்டே இருப்பாங்க. செயலில், பேச்சில். அவங்க திருமண உறவுல அவங்களுக்கு சந்தோஷமே இருக்காது, திருப்தி இருக்காது, ஒரு அதிருப்தி இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக இந்திய கலாச்சாரத்தில் இது ரொம்ப கேவலமான ஒன்று. மருமக மாமியா, இதை யாராலும் தீர்க்க முடியாத கன்ஃபியூஷன். இது கலாச்சாரம் கிடையாது, ஈவில் ஃபோர்ஸ், சாத்தானுடைய ஆளுகை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஈவில் ஃபோர்ஸ். மற்ற நாடுகள்லாம் இந்த பிரச்சனை இல்லையே. மற்ற நாடுகள்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களே, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. மாமியார் மருமகளை சொந்த பிள்ளையை போல நடத்துறாங்களே. ஆனா இந்திய தேசத்தில் இப்படி ஒரு கட்டு இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள திருமணம் பண்ணி ஒருத்தி வர்றா அப்படின்னு சொன்னா, அவளை எவ்வளவு அடிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு அடிமைப்படுத்துறதுக்கு குடும்பம் முழுவதும் வேலை செய்யக்கூடிய ஒரு கேவலமான கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம். இது திருமணத்தை கனவீனப்படுத்துவதற்கு பிசாசு செய்கிற அசுத்தமான கிரியைகள். ஏன்னா விக்கிரக ஆராதனை உள்ள தேசத்துல எல்லா அடிமைத்தனமும் இருக்கும். திருமணத்தையும் விட்டு வைக்கல. ஸ்தோத்திரம். மனைவியை பூசாரி இடத்துல கொண்டு போய் விடுறான், புனிதன் சொல்றான். கோயில போய் வேசித்தனம் பண்ணி பிள்ளை பெத்தெடுத்தா அது தெய்வ புத்திரி, தெய்வ புத்திரன் சொல்றான். இப்படி கேவலமான தேவன் உண்டு பண்ணின பரிசுத்த பந்தத்தை பிசாசு தீட்டுப்படுத்துகிறான். அது கலாச்சாரம் பேர்ல ஜனங்களை வஞ்சிக்கிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இது திருமணம் மற்ற மார்க்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைய கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் பிசாசு தன்னுடைய வல்லமை கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு அதெல்லாம் உடைச்சி சுத்திகரித்து சபையை விடுவித்து ஜெபிக்க போறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகளுக்குள்ள திருமணம் கஷ்டமா இருக்குன்னா சம்திங் இஸ் ராங். கர்த்தர் அதை குணமாக்கணும், கர்த்தரை கட்டணும். திருமணமாகி 20 வருஷம் ஆனா, 30 வருஷம் ஆனா என்ன, ஏன் 40 வருஷம் ஆனா என்ன, இது யாவருக்குள்ளும் கர்த்தர் கனம் உள்ளதாய் வைத்திருக்கிறார், ஆசீர்வைத்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் ஒன்றை கனம் பண்ணினால் சாத்தான் அதை கனவீனப்படுத்துகிறான். கர்த்தர் ஒன்றை உயர்த்தினால் பிசாசு அதை தாழ்த்துகிறான். கர்த்தர் ஒன்றை பரிசுத்தம் என்று சொன்னால் பிசாசு அதை அசுத்தப்படுத்துகிறான். கர்த்தர் ஜெயம் என்று சொன்னால் அங்கே தோல்வியை கொண்டு வருகிறான். தேவன் செய்கிற எதெல்லாம் நன்மை என்று கண்டாரோ எல்லாவற்றிலும் பிசாசு தீமையை கொண்டு வருவதற்கு தனது முழு வல்லமையும் இந்த உலகத்தில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். திருமண பந்தமும் அதுக்கு தப்பினது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. யார் மூலமா நம்ம குடும்பத்தில் பிரச்சனை, சந்தேகம், ஏதாவது குழப்பங்கள், சம்பந்தம் குறிச்சு விடுறா, திருமணத்தை பொறுத்தளவில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் சத்தியம். இது மனிதர்கள் அல்ல, நம்முடைய திருமண உறவுக்கு விரோதமாய் கட்டவிழ்க்கப்பட்ட ஆவி. இந்த மிஷன் ஆஃப் டெவில், பிசாசனுடைய இந்த காரியம், ஸ்ட்ராட்டஜி ஏதேன் தோட்டத்திலிருந்து இன்னும் இருக்கு. ஏதேன் தோட்டத்திலிருந்து இருக்கு. ஆகையால்
இதை கனவீனப்படுத்துகிற காரியங்கள் என்னெல்லாம் அதெல்லாம் கட்டணும். நாம கட்டி ஜெபிக்கணும். 1 by 1 கட்டி ஜெபிக்கணும். நீங்க ஜெபத்துல தரித்திருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டு வருவார். புரியவே புரியாது. 5 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டு வந்தோம். 6ஆம் வருஷத்திலிருந்து எனக்கும் கணவனுக்கும் அல்லது எனக்கும் மனைவிக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. ஒரு இயந்திரம் போல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இயந்திரம் போல வரவே அவ வேலையை பார்க்குறேன், நான் என் வேலையை பார்க்குறேன், பிள்ளைங்க அவங்க காரியங்களை பார்க்குறாங்க. வீட்டுக்கு போனாலே சமாதானம் இல்லை. ஒரு 5 வருடத்துக்கு முன்பதாக நாங்கள் எப்படி இருந்தோம், ஆனால் ஏன் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற அதிருப்தியில் நிறையா பேர் வராங்க. ஏன்னா திருமண பந்தத்தில் சாத்தான் தனது பலவானை தன்னுடைய வல்லமையை வச்சிருக்கிறான், ஆளுகை வச்சிருக்கிறான். இயேசு தமக்கு தந்த அதிகாரத்தை கொண்டு அதை உடைக்கிறோம். அல்லேலூயா. கணவன்மார்கள்லாம் வேலையை செஞ்சுட்டு நேர வீட்டுக்கு வராம எங்கேயாவது சுத்திட்டு நேரத்தை பொழுது போய்கிட்டு தூங்குறதுக்கு தான் வீட்டுக்கு வராங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த பந்தத்துல, திருமண உறவுல, குடும்ப வாழ்க்கையில அவங்களுக்கு திருப்தி இல்லை. பிசாசு குடும்பத்தில் கிடைக்கிற மேன்மை, சுகம், அதை விட ஆரோக்கியத்தை விட உலகத்தில் வேற ஒரு காரியத்தை காண்பித்து மாயை பின்பற்ற வைத்து மோசம் போக்கி கொண்டிருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் உடைக்கணும். சந்தேகம் ஒரு அடிமைத்தனம், சந்தேகம் ஒரு கட்டு. ஸ்தோத்திரம். அவன் அப்பா அவங்க அம்மாவை பட்டிருப்பாரு. அதே மாதிரி இவனும் என்ன செய்வான், பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு இருப்பான். இதை நீ இப்போ உடைக்கல அப்படின்னா உன் பிள்ளையும் அவன் மனைவி என்ன செஞ்சு வச்சோம் சந்தேகப்படும். சந்ததி போல சந்ததி ஆயிப்போம். கடைசியில் ஒரு 4 தலைமுறை கூட சொல்லுவாங்க, எப்பா அவன் குடும்பத்தில் பொண்ணு கொடுக்காதப்பா வாழவே. அவன் அப்பாவும் சந்தேகப்பட்டான், இவனும் சந்தேகப்படுறான், முடிஞ்சிச்சு. நம்ம நினைக்கிறோம் இது சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு கட்டு. அல்லேலூயா. டவுரி ஒரு கட்டு. இப்படிதான் வாங்கணும், இதுதான் செய்யணும். டவுரியை வச்சு எனக்கு வர பொண்ணு எனக்கு கொண்டு வருவா, அதை வச்சு இவன் என்ன செய்வாங்க, இங்க அவன் வீட்டை பிளான் பண்றது. எவ்வளவு கேவலமான ஒரு இது பாருங்க. எனக்கு ஒரு பொண்ணு குறைஞ்சது ஒரு 25 பவுனாவது கிடைக்காமலையா போயிருப்போது நம்ம மூஞ்சிக்கு அப்படின்னு வச்சு இங்க ஒரு வீட்டை கட்டுவான் கடன் வாங்கி. அப்புறம் பொண்ணு எப்படி தேடுறது? 25 பவுன் கொடுக்கிற பொண்ணை தான் தேடுவான். வசனம் என்ன சொல்லுது? குணசாலியான ஸ்திரியை தேடுன்னு சொல்லுது. ஆனா நம்மால எப்படி தேடுறாரு? ஆமா, குறைஞ்சது 21. மூஞ்சி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதையெல்லாம் கேர் பண்றதே கிடையாது. அடிமைத்தனம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ நம்மளுடைய கலாச்சாரத்துல, இந்திய கலாச்சாரத்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, எவ்வளவு அதிகமா டவுரி வாங்கி கல்யாணம் முடிக்கிறானோ அவன் தான் சமுதாயத்துல பெரியவ, அவன் மரியாதை. இதெல்லாம் அடிமைத்தனம். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு தெரியாத முற்பிதாக்கள் நம்முடைய திருமண வாழ்க்கைக்கு விரோதமாக என்ன காரியத்தை ஈடுபட்டு நமக்கு தெரியாது. அநேக கேசஸ், அநேக கொடுமைகள், பெண் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒரு நரகத்தை போல வீட்டில் வாழ்ந்துக்கிட்டதுக்கு காரணமே டவுரி, வரதட்சணை. ஆகையால் அந்த பிள்ளையினுடைய வீட்டில் அந்த பிள்ளை ஒவ்வொரு நிமிடமும் இட்ட பெருமூச்சை கர்த்தர் அவங்களுடைய சந்ததியிடத்துல கேட்கிறார். திருமண தடை இருக்கா, முட்டு போட்டு ஜெபிக்கணும். ஏன்னால தடை, இதனாலப்பா எங்க முற்பிதாக்கள் திருமண வாழ்க்கைக்கு விரோதமாக கனவீனப்படுத்தினா எங்களை மன்னியும். நடக்குதோ இல்லையோ ஜெபம் பண்ணணும், கட்டி ஜெபிக்கணும். திருமணமானவங்க உங்க பிள்ளைகளாக இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க போறீங்கன்னா நீங்க ஜெபம் பண்ணணும். எங்க முற்பிதாக்கள் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தின இந்த திருமண பந்தத்துக்கு விரோதமாய் செய்ததான அசுத்தமான காரியங்கள், உண்மை துக்கப்படுத்தின காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னியும், எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்து நீங்க இப்போ ஜெபம் பண்ணணும். நல்லா படிக்கணும், நல்ல வேலை வாங்கணும், நல்லா சம்பாதிக்கணும், சமுதாயத்தில் என் பிள்ளைகள் மேன்மையாக இருக்கணும். அதோட இந்த ஜெபத்தையும் செய்யணும். எங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆசீர்வதியும். இப்போ ஜெபிக்கணும். பொண்ணு பார்க்குற நேரத்தில் ஜெபம் பண்ணக்கூடாது, இப்போ ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி,
கர்த்தர் என்ன செய்கிறார்? யாவருக்கும் கனமுள்ள சொல் ஏற்படுத்தினதை பிசாசு என்ன செய்கிறான்? கனவீனப்படுத்துகிறான். கனவீனப்படுத்துறதுக்கு அவன் சில நூதனமான ஸ்தோத்திர யுக்திகளை அவன் பயன்படுத்துகிறான். பொதுவாக பிசாசு அவன் ஒரு ஃபோர்ஸ் தான் பயன்படுத்தி கிரியில் நடப்பிப்பான். பிசாசுனாலே அவனுக்கு சரீரம் கிடையாது, சரீர அவயங்கள் அவனுக்கு கிடையாது. அவன் ஆவியா தான் இருக்கிறான், தள்ளுண்டு போன தூதன். அதனால அவன் எந்த தீங்கு செய்து வந்தாலும் he is using forces, வல்லமையை தான் அவன் பயன்படுத்துவான். வல்லமை, forces. அதனால நம்ம என்ன செய்யணும்? வல்லமைகளை கட்டி ஜெபிக்கணும். வீட்டுக்குள்ள என்ன செய்யணும்? பிள்ளைங்க, பெண் சகோதரிமார்கள்லாம் வீட்டுல என்ன செய்யணும்? என் வீட்டுக்குள்ள என்னுடைய திருமண வாழ்க்கை கெடுக்க நினைக்கிற வல்லமைகளை கட்டி நான் என்ன செய்யறேன்? ஐயா வீட்டுக்கு வந்தவன எப்பவும் டென்ஷனா இருக்கிறாருன்னா அது கோபம் கிடையாது. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அப்படி இல்லையே, நல்லா தானே இருந்தாரு, இப்ப தானே டென்ஷன் ஆகிறாரு. அது ஒரு வல்லமை, அதை கட்டி நம்ம ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சகோதரர்கள் சகோதரிகளுக்கு நீ என்ன செய்யணும்? வல்லமே கட்டி ஜெபிக்கணும். ஏதாவது ஒரு ஆளுகை கொண்டு வைப்பான், ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அஸ்திபாரத்தை வீட்டில் கொண்டு வந்து வைப்பான். நமக்கு தெரியாது. கொஞ்சம் 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 கொஞ்சமாக வளர்ந்து 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 நம்முடைய திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய இடையில ஒரு சுவரை கட்டிக்கிட்டே இருப்பான். அது கர்த்தருடைய நாமத்தில் அதை உடைக்கணும். எல்லாம் நல்லா இப்ப நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. எந்த இடத்துல எங்க பிசாசு தன்னுடைய பலிபீடத்தை கட்டுறான்னு நமக்கு தெரியவே தெரியாது. நீங்க வயதா போயிருந்தா கூட நான் உங்களுக்கு சொல்றேன், வயதாய் போய் ரொம்ப ரொம்ப வயதான பிறகும் கணவன் மனைவியும் ஒருவருக்கொருவர் கசப்புல, வெறுப்புல, சண்டையில இந்த உலகத்தை கழிக்கிறத எத்தனை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பிசாசு என்ன செய்கிறான் அப்படின்னா, ஒருவருக்கொருவர் அந்த நேஷிங் ஸ்பிரிட், பற்கடிப்பின் ஆவியை கொண்டு வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் கசப்பு வெறுப்பை கொண்டு வந்து பரலோக ராஜ்யத்தை இழக்க வச்சு பாதாளத்துக்கு கொண்டு போகிறதான் பிசாசனுடைய வேலை. வேசித்தனம், விபச்சாரத்தின் மூலமா மட்டும் திருமண பந்தங்கள் அசுசிப்படுறதில்லை. கோபம், எரிச்சல், சந்தேகம், ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு, மன்னிக்க முடியாத இருதயம், இதெல்லாம் என்ன செய்யும்? திருமணத்தை சீர்குலைய பண்ணும். இதெல்லாம் கட்டி ஜெபிக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகையால் தேவன் நம்முடைய குடும்பத்தை அதாவது திருமண வாழ்க்கையை பெரியவங்களும் ஜெபிக்கணும், பெரியவங்களும் ஜெபிக்கணும். இந்த உலகத்துல கடந்து போன வரைக்கும் நீங்க கணவனோ மனைவியோ திடீர்னு யாராவது ஒருத்தர் போய்த்தான் ஆகணும். மனைவி போயிட்டா, கணவன் தனியா உலகத்தில் இருக்கும் பொழுது திருமண பந்தத்தில் செய்யப்பட்ட அந்த பரிசுத்த உடன்படிக்கையை மீறிடக்கூடாது, பாதுகாக்கப்படணும். அதே மாதிரி மனைவி, சிலர் இளம் விதவைகளாக இருக்கிறாங்க, இளம் விதவை இருக்கிறாங்க. சிறு வயதிலேயே கணவன் மரிச்சிருவான், மனைவி மரிச்சிருவான். பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்காக சிலர் தியாகமா திருமணம் செய்யாம இருப்பாங்க. ஆகையால் எப்போ என்ன வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஆகையால் நம்முடைய திருமண பந்தத்தை பரிசுத்த கொலைச்சல் ஆக்காதபடி கனமுள்ளதாய் கர்த்தர் பாதுகாக்கும்படி நாம் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை மனைவி கடந்து போயிட்டா, மரிச்சு போயிட்டான்னா, கணவன் தனியா உலகத்தில் விட்டு போயிட்டான்னா, திருமண பந்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி பாவத்தில் விழுந்து, சாபத்தில் விழுந்து, வேசித்தனத்தில் விழுந்து போனான்னா உன்னுடைய கணவர் எங்க போவாரு? பாதாளத்துக்கு போவார். அதே மாதிரிதான் மனைவிக்கும். ஆகையால் திருமணத்தை பிசாசு கெடுக்க கர்த்தர் பாதுகாக்கணும். நம்ம யாரும் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. மீதியான காரியங்களை நான் 10 மணிக்கு ஜெபிப்போம், இரவுல ஜெபிப்போம். நீங்க வாங்க, நம்முடைய திருமண வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய திருப்புமுனை கொடுப்பாராக. ஷபா ரிகா ராதிரேதனமா. ஒரு 2 நிமிஷம் ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, இன்றில் இருந்து என்னுடைய திருமண பந்தம் அசுசிப்படாதபடி, ஆண்டவரே கனவீனப்படாதபடி கனமுள்ள திருமண வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஒரு சாட்சியுள்ள திருமண வாழ்க்கை, இது ஆசீர்வதிக்கப்பட்ட பந்தம்
என்று இந்த உலகம் எங்களை குறித்து சாட்சி இடத்தக்கதாக எங்க வாழ்க்கை உமக்கு நேராய் சீராய் இருக்கும்படி என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. என்னுடைய திருமண பந்தத்துக்கு உள்ளே வருகிற எல்லா விரிசல்களை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சரி செய்யும்படி கட்டளை கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஷபரிகரதரமா, குணமாக்குங்கப்பா, உறவுகளை குணமாக்குங்க ஆண்டவரே, விரிசலை குணமாக்குங்க ஆண்டவரே, தகப்பனை குறைகளை குணமாக்குங்க ஆண்டவரே. கனவீனப்படுத்தப்படுகிற எல்லா காரியங்களும் இப்பொழுது குணமாக்கப்பட்டு கர்த்தாவே பூரண அழகுள்ள குடும்பமாயினை மாற்றோ. பாபா பாக்காராமா நிக்காந்தானா, என்னுடைய திருமண பந்தத்துக்கு விரோதமாக எய்யப்படுகிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களை இயேசுவின் நாமத்தில் முறித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக கட்டவிழ்த்தப்பட்ட ஈவில் ஃபோர்சஸ், சாத்தானின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். என் வீட்டுக்குள்ள இனி வரக்கூடாது, என் குடும்பத்துக்குள்ள இனி வரக்கூடாது, எல்லைகளில் வரக்கூடாது. எனக்கும் என் மனைவிக்கும் எனக்கும் என் கனவுக்கும் இடையில எந்த ஒரு விரிசலும் எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி இயேசுவின் நாமத்தில் வேலி அடைத்து பாதுகாக்கிறேன். கத்த கொடுத்த ஜெயத்துக்காக கத்த கரங்களை தட்டி கத்தரை சோதரிப்போம். பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். கத்தரை கொடுத்த ஆண்டவரே, தருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபையாய் ஆசீர்வாதமாய் தந்த திருமண வாழ்க்கையை இந்த உலகமோ சாத்தானோ மனிதர்களோ ஆண்டவரை கருவீனப்படுத்தாதபடி கனமுள்ளதாக விளங்கும்படி ஆண்டவரே சத்துருவானவனோ வானமன பொல்லாத சேனைகளோ ஆண்டவரை கிரீசியாதபடி கத்தங்களை பாதுகாத்து நடத்துங்க. தெளிவான சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 10 மணிக்கு ஜெபம் உண்டு, வாங்க.